ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து யாருக்காகனா, மேக்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது, எப்படி டெஸ்ட்டு போடுறது, அண்ட் தென் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து ஏதோ கன்ஃபியூஷன்லேயே இருப்பீங்களா, அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நான் மேக்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். அண்ட் தென் டெஸ்ட்டு வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் வந்து லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற லைக் தான் வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன். அண்ட் தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ் ஜிஎஸ்னால் நம்ம வந்து புக்ஸ் படிக்கணும், இந்தந்த புக்ஸ்லாம் படிக்கணும், இந்தந்த டாபிக் படிக்கணும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் மேக்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற கன்ஃபியூஷன் வந்து நிறையா பேத்துக்கு இருக்கும். அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்ன மாதிரி நான் கிருஷோபா அகாடமி தான் வந்து மேக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுவேன். அதில் வந்து சார் வந்து டாபிக் வைஸ் வந்து பார்ட்டாக வீடியோஸ் வந்து போட்டிருப்பாரு. அண்ட் தென் வந்து ஃபேமஸாக இருக்கிறது என்னென்னா டாப் 500 சம்ஸு, அது எல்லாத்துக்குமே தெரியும். மேக்ஸிமம் அது ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா டாபிக் பார்த்துட்டு அந்த சம்ஸ் வந்து பார்க்குறப்போ வந்து நமக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிரும். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து அதில் கவர் ஆகிருக்கும். அதனால் அதுவும் பாருங்கள். அண்ட் தென் வந்து டாபிக் வைஸ் அவர் போடுற வீடியோஸும் நான் பார்ப்பேன். அப்புறமேட்டு வந்து எய்ம்டிஎன் சேனல் வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்காக நடத்துகிற ஃப்ரீ சேனல் தான். அதை வந்து நீங்கள் பாருங்கள். அதில் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கும். மேக்ஸும் வந்து ஒரு மேம் வந்து டீச் பண்ணுவாங்க. மேக்ஸும் நல்லா தான் டீச் பண்ணுறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் தென் ஸ்கூல் புக் கொஷின்ஸ் இது எல்லாமே கவர் ஆகிருக்கு. இல்லை யூனிக்காக வந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்களா, குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்க கொஷின்ஸும் மேம் வந்து இந்த டாபிக் கீழே வந்துச்சுன்னா அதையும் வந்து நடத்துவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்பவே நம்ம இந்த ஒரு டாபிக் இருக்குன்னா அதை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வரும். இப்போ ஆவரேஜுங்கிற டாபிக் இருந்ததுன்னா அந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு 2-3 சேனல் பார்த்தோம்னா, அவங்க அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் தென் வந்து எந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலுமே மேக்ஸிமம் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சம்ஸ் எல்லாம் நீங்களே ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். அவங்க கொஷின்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணதையுமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா மட்டும் ஆன் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நீங்களே சால்வ் பண்ண உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். படிக்கிறப்பவே நமக்கு வந்து இதெல்லாம் தெரியுது, அதனால நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து கிடைக்கும். அவங்க சால்வ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அண்ட் தென் இப்போ வந்து நீங்கள் ஒரு டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து டெஸ்ட்டு போடுறதுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து ஆவரேஜில் வந்து கிருஷோபா சார் ஒரு 5 பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காருன்னா அந்த 5 பார்ட்டையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதில் எல்லாமே மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கும் 90%. நீங்கள் பார்த்துட்டு அண்ட் தென் வந்து நீங்கள் அந்த டாப்பிக்கில் இருக்க சம்ஸை வந்து நீங்கள் டெஸ்ட்டு போடணும். அந்த டெஸ்ட் போடுறதுக்காக நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, மேக்ஸ் பை ஈஆர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலில் வந்து டெலிகிராமில் வந்து சார் வந்து பிடிஎஃபாக வந்து கொஷின்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஈவன் மேக்ஸ்க்கு வந்து அந்த சேனல் வந்து சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கிருஷோபா அகாடமி ஃபாலோ பண்ணனால நான் சாரோட வீடியோஸே எனக்கு செட் ஆகிடுச்சு. அதனால் அவர் வீடியோஸ் தான் பார்க்குறேன். டெஸ்ட்டு வந்து பிடிஎஃப் சார் அப்லோட் பண்ண பிடிஎஃபில் வந்து பார்த்து நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து டெலிகிராம் சேனலில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாரோட டெலிகிராம் சேனலில் அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து வரும். அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இப்போ லாஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் பார்த்து முடிக்கிறீங்கன்னா அன்றைக்கே வந்து டெஸ்ட்டு போட்டுருங்க. ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு போட்டுருங்க. டெஸ்ட்டு போட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரு சமுக்காவது ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா அதுவே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் அண்ட் தென் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்கட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஓவராக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம என்ன தான் ஷார்ட்கட்ஸ் பார்த்துருந்தாலும் நமக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் நம்ம ஒரு சம்மை வந்து நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பயம்தான் வரும். இது நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான் வரும். இது வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன தான் ஷார்ட்கட்ஸ் இருந்தாலும் நான் கடைசியாக ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம வந்து இப்போ ஒரு 10 டாபிக் படிக்கிறோன்னா 10க்குமே நம்ம ஷார்ட்கட்ஸ்லாம் நிறையா பார்த்து வச்சுருப்போம். அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸும் நமக்கு வரும். இதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் தான் ஆகும். மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சிருந்தாலுமே ட்ரெடிஷ்னல் மெத்தடும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, டெஸ்ட்டு போட வந்து அந்த பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.